ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிழக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை ஃபர்ஸ்ட் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு கவலைப்படுறாங்க இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதி மக்கள் எல்லாமே, உங்கள் தலைவர் வந்து நேரில் எங்களை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி எல்லாமே அவ்வளோ ஆசையாக கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசை தான் அது. ஆனால் அவரால் வர முடியாத சூழ்நிலை தமிழகம் முழுவதும் அவர் வந்து ஓட்டு கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பர்மிஷன் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் வர முடியல. அப்போது அவர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லா பக்கட்டும் வரேன்ருக்காரு, எல்லா மக்களையும் சந்திப்பார், கண்டிப்பாக சந்திப்பார். உள்ளுக்குள்ளே இப்போ நம்ம தொகுதியில் அதிகபட்சமாக ஒரு 10 பாயிண்ட் போட்டு கூட பேசுகிறக்கா தயாராக இருக்கிறாங்க அவங்க. அதனால் அவர் வெற்றி பெற வைக்கிறது மட்டுமே நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். மாற்றம் தேடி வந்திருக்கிறோம். மாற்றத்தை கொடுக்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. வரும் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தயவுசெய்து ஒரு 5 நிமிஷம் யோசித்து வாக்கு செலுத்துனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். அவர் வெற்றி பெற்றுவாருங்கிறதை தாண்டி அதிக ஓட்டில் அவரை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாரும் வரல அப்படின்ற ஒரு சின்ன குறை இருந்தது. இதை வந்து பகுதிச் செயலாளர் சூர்யா, பகுதிச் செயலாளர் சிவா, அது மட்டும் இல்லாமல் வட்டச் செயலாளர் தம்பி கோபி, இது மாதிரி எல்லா பசங்களும் எவ்வளோ உழைச்சிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா டோர் டு டோர் எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓட்டு வந்து டோர் டு டோர் கேட்குறாங்க. இப்போ கேம்பெயின் மாதிரி பெருசாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறதுக்காக தலைமையிலேருந்து எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். 3 பகுதியாக பிரித்து, மலைக்கோட்டை பகுதி, ஏர்போர்ட் பகுதி, பாலக்கரை பகுதி 3 பகுதியாக பிரித்து நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். 3 பகுதிக்கும் ஆரோக்கியமான போட்டி எங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. யார் அதிகமாக ஓட்டு வாங்க போகிறோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக பாலக்கரை பகுதி எல்லாத்தை விட ஓட்டு அதிகமாக வாங்குவோம். தொகுதியே மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற தான் போகுது. எங்களோட ஒரு சின்ன ஆசை, நாங்கள் எல்லாத்த விட ஒரு 2 ஓட்டு கூட வாங்குவோம் அப்படின்னு. அதனால நாங்கள் போட்டி போட்டுட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிங்க. வாங்க சூர்யா அவர் பிரச்சாரம் பண்ண இங்கே வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் டைம் முத இங்கே காலடி எடுத்து வச்சது திருச்சியில் தான், மரக்கடையில் தான். இப்போ 2வது முறையும் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ஓட்டு கேட்டுட்டாங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அவர் வாயிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா யோசிக்கோங்க மக்களே, தயவுசெய்து சொல்கிறேன், இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. எல்லாம் சேர்ந்து அவரை நம்ம ஜெயிக்க வைக்கிறதா நம்மளோட வேலையாக இருக்கணும். ஏன்னா அதை வந்து உங்களோட தாழ்மையாக உங்களை கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ஜனநாயகம் படம் வந்தால் நாங்களாம் முதல் ஷோவுக்கு நாங்கள் போக தயார் தான். அதுதான் நாங்கள் போகிறோம். ஆனால் அது வந்து என்ன நடக்குதுங்கிறது தலைமைக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதை நாங்கள் சொல்கிறக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். தலைமையோட ஆணைக்கிணங்க நாங்கள் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவரை ஜெயிக்க வைக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலையாக இருக்கும். ஜெயிச்சதுக்கப்புறம் முதலமைச்சர்னு போட்டு அவர் பேர் வரணும்னு இருந்தால் என்ன பண்ணணும்? ஜனநாயகன் படத்தில் தளபதி விஜய் இல்லாமல் முதலமைச்சர் விஜய் வரணும்னு இருந்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாது. எல்லாம் கடவுள் தான். ரொம்ப நன்றிங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.